ஏலைன் குர்த்தி எப்படி கட் பண்ணங்கிறத போன வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் ஏலைன் டாப் எப்படி தைக்கணுங்கிறத சொல்லி தர போகிறேன். ஏற்கனவே என்னோட கட்டிங் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட கட்டிங் வீடியோ வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். அதை நீங்கள் பாஸ் பண்ணி நம்மளோட சேனலுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் வந்து நம்மளுக்கு துணி கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு இல்லையா, நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது அந்த ஜாயின் வந்து போட்டுக்கலாம். இதிலேருந்து இந்த அளவுக்கு வரைக்கும் தான் நம்மளுக்கு துணி பத்தலை. இது வந்து 2 பீஸ் இருக்குது லைனிங்கில். அதே மாதிரி ஜாயின் போடுறதுக்கு நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீஸை இந்த மாதிரி மேலே வச்சு ஜாயின் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் தச்சு முடிச்சதுக்கப்புறமா ராங் சைடு வந்து கீழே போகும். இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு இப்படி மேலே திருப்பிக்கணும். இப்போது நான் 2 பீஸையுமே ஜாயின் பண்ணிட்டேன். லைனிங்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இதை இப்படி ஸ்லாண்டிங்காக மடித்து இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்டுக்கும் நம்ம ஜாயின் வைக்கணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து அரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி இப்படி மடிச்சிருங்க. மடித்து தச்சுருங்க. நான் கீழெல்லாம் மடித்து தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்துக்குமே நம்ம ஜாயிண்ட் வச்சுட்டோம். அதே மாதிரி கீழே நல்லா மடித்து தைச்சிட்டோம். அதை கரெக்டாக அரேஞ்ச் விட்டுருந்தோம்னா அந்த அரேஞ்ச் தான் நம்ம தைக்கணும். அடுத்ததாக வந்து கழுத்து வந்து தைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் தைச்சி காமிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடுக்கு மேலே நம்மளோட லைனிங்கோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். லைனிங்கில் ரைட் சைடு ராங் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஜாயின் பண்ணிப்போம் இல்லையா, இந்த பிசரெல்லாம் வந்து இருக்கிற இடம் ராங் சைடு, அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். லைனிங்கை வந்து கரெக்டாக இந்த கழுத்து ஷேப்புக்கு வெட்டிப்போம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு நம்ம ஆரஞ்சு தையல் கனடாக விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே கவர் பண்ணுற மாதிரி தைக்கணும். நம்ம கழுத்து ஷேப் வந்து எவ்வளோ கர்வாக எடுத்துருக்கோமோ அதே மாதிரி கர்வாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அரை இன்ச்சில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இந்த கார்னர்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அப்போ தான் கழுத்து திருப்பும்போது சுருக்கம் இல்லாமல் திரும்பும். இப்போது இந்த லைனிங்கை பிரித்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. துணியோட ராங் சைடில் போகிற மாதிரி இப்படி திருப்பிக்கணும். இது நார்மல் யூ நெக் லைன், பா நெக் லைன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைனிங் மேலே பதிச்சு தையல் போட்டுக்கலாம். இது ஸ்வீட் ஆர்ட் நெக் லைன் நல்லா ஷேப்பாக வருதுன்றதுனால நம்ம பதிச்சு தையல் போட முடியாது. இப்போது லைனிங்கை வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த நெக்லைனை மட்டும் நான் நல்லா எடுத்து விட்டு அயன் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு தையல் போட வேணும்னா இந்த ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி தையல் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கையாலேயே எம்மிங் பண்ணிக்கோங்க இந்த நெக்லைனை மட்டும். இப்போது லைனிங்கோடு சேர்த்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கை பதிச்சிடலாம். துணியோட ராங் சைடில் திருப்பிட்டு இதை வந்து தச்சிடலாம். இந்த மாதிரி லைனிங் வந்து பதிச்சு விட்டுருங்க. இதே மாதிரி தான் பேக் பார்ட்லேயும் கழுத்தை வந்து அடித்து திருப்பிட்டு ஓரம் வந்து லைனிங்கை பதிச்சிடணும். நான் பதிச்சுட்டு காமிக்கிறேன். பேக் நெக் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே வந்து லைனிங்கோடு அடித்து திருப்பி கழுத்தை வந்து நல்லா அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணதுக்கப்புறமா பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் லைனிங்கோடு சேர்த்து பதிச்சிட்டேன் இந்த மாதிரி. இப்போது இது ஏலைன் டாப் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓப்பன் கொடுத்து ஊப்பட்டிக்கு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து தைக்கணும். அது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை மட்டும் தான் கட் பண்ணணும். பேக் பார்ட்டை கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுட்டு இது வந்து ஃபோல்டு பண்ண பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோல்டிங்கை நம்ம கட் பண்ணி விடணும். ப்ளவுஸ் வைக்கிற மாதிரி இதுக்கு அரை இன்ச்சு ஊப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கெலாம் வைக்க தேவையில்லை. இதிலேருந்தே தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த டிசைன் வந்துடும். சுடிதார் தானே, ஆனால் லூஸாக தான் இருக்கும். மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ரெண்டுத்தையும் தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் லைனிங்கோடு சேர்த்து மெயின் ஃபேப்ரிக்கை எப்படி தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறமா ப்ளவுஸில் ஊப்பட்டி தைப்போம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம அடிச்சு திருப்ப போகிறோம்.
அதுக்கு நம்ம அடித்து திருப்புறதுக்கு துணி வந்து நான் 2.5 இன்ச் அகலத்தில் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே இந்த பக்கமும் எடுக்கணும், அந்த பக்கமும் 2.5 இன்ச் அகலத்தில் தான் எடுக்கணும். இதனோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 38 இருக்குது. நான் இதனோட லென்த் வந்து 40 இன்ச்சாக எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா எடுத்து 2 இன்ச் வந்து நம்ம மேலே மடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ச்சும் கீழே மடிச்சு தைக்க ஒரு இன்ச்சும். இதே மாதிரி 2 பீஸ்க்கும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு 1 இன்ச்சு இப்படி மடித்து தைச்சிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம இப்படி தையல் போடணும். ஃபஸ்ட்டு லைனிங்கோடு சேர்த்து தைச்சிடுறேன். நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து பிரிஞ்சு வரும், அதனால் தைச்சிக்கலாம் அந்த பக்கத்தை. இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டி தைக்கிறதுக்காக துணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 1 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுட்டு மேலே மறுபடியும் இதை இப்படி ஃபோல்டு பண்ணணும். டபுள் ஃபோல்டில் இருக்கணும் இது. இதை அப்படியே கொண்டு போய் இந்த நெக் லைனில் கரெக்டாக இப்படி வைக்கணும். வச்சுட்டு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடணும். கீழேயும் அதே மாதிரி தான். இங்கே எவ்வளோ துணி மீதி இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி மடித்து மறுபடியும் டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் மேல் பக்கத்தில் வந்து நம்ம பட்டி தைக்க துணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து அப்படியே மேலே தள்ளி இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடணும். பதிச்சு தையல் போடும்போது இங்கே உள்ள தச்சிருக்கு இல்லையா, அந்த துணி வந்து இந்த பட்டியோட பக்கம் இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. இப்படி இருக்கணும் தைக்கும்போது. இது தைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே துணியோட ராங் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலும் வந்து உள்பக்கமாக வர மாதிரி இப்படி உள்ளே வச்சிடணும். மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் துணியோட ரைட் சைடில் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் தைக்கணும். இதே மெத்தடில் தான் தைக்கணும். நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ 2 பக்கத்துக்குமே நம்ம இந்த பட்டி கொடுத்து மடித்து தைச்சிட்டோம். இப்போ நடுவில் வந்து கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அடித்து திருப்பிட்டு பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கான துணி வந்து 2 இன்ச் அளவில் அகலமும், இதோட லென்த் வந்து 28 இன்ச் இருக்குது. 28 இன்ச்சு என்ன கணக்கு அப்படின்னா நான் இதில் சொல்கிறேன். இப்போது கீழே இருந்து இது 7 டாப்ன்றதுனால கீழே இருந்து நம்ம ஓப்பன் கொடுப்போம். நான் வந்து 10 இன்ச்சில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் 10 இன்ச்சு, எல்லாருமே 10 இன்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் கீழே கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். 9 இன்ச்சு 8 இன்ச்சு அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ 2த்துக்குமே 10 இன்ச்சு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த 10 இன்ச்சு போக மீதி இருக்கிற அளவில் தான் நான் இந்த துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 28 இன்ச்சு லென்த்து. இதனோட வித்து வந்து 2 இன்ச்சு. இப்போ இதை எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். துணியோட ரைட் சைடில் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மேலே வந்து இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்தோம் இல்லையா, இந்த இடத்துல கொடக்கம்பியோ இல்லை நீங்கள் பைப்பிங் திருப்புற டூலோ ஏதாச்சும் வச்சு இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு கையில் எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி நான் திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா அயன் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு. போய் இதை அயன் பண்ணி எடுத்துட்டோம். இது எங்கே வச்சு தைக்கணுங்கிறத சொல்கிறேன். இது வந்து இப்படி நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு பார்ட் இப்படி எடுத்து போய் வைக்கணும். நீங்கள் இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் இதில் இறக்கி வச்சுக்கலாம்.
இந்த பைப்பிங்க. இதை நீங்கள் வேறு கலரில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு குர்த்திக்கு வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. நான் வந்து இப்படி தான் வைக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இறக்கம் வச்சு வைக்க போகிறேன். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இப்படி ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு இது ஓரமாக தையல் போட்டு வரணும். ஃபுல்லாகவுமே நம்ம எது வரைக்கும் ஓப்பன் விட்டுருக்கோமோ அங்கே வந்து ஸ்டாப் ஆகணும். இங்கே வந்து மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி மடித்து இங்கே தைச்சிடணும். தைச்சிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே இப்படி முடிச்சிடணும். இன்னொரு லேயர் எப்படி தைக்கணும்னா, அதையும் கொண்டு வந்து இப்படி வச்சு இன்னொரு பக்கத்தோட ஓரத்தில் இப்படி வச்சு கிளாத்தை இப்படி தையல் போடணும். நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு தைங்க, அப்போ தான் டிசைன் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டாப்போட ஃப்ரண்ட் பார்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம இவ்வளோ வேலை பண்ணதுக்கு காரணம் வந்து கீழே இந்த மாதிரி ஓப்பன் வரணுன்றதுக்காகவும் ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி டிசைன் வரணுன்றதுக்காகவும் தான். இந்த இடத்துல நம்ம பட்டனோ இல்லை ஸ்டோனோ நம்ம எது வச்சோம்னாலும் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி பேக் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்கணும் வச்சுட்டு ஷோல்டர் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் பிடிச்சி தைக்க 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தோம், அதை வந்து தைச்சிடலாம். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் வந்து 2 பக்கமும் தைச்சிட்டோம். இப்போ இதை வந்து துணியோட ரைட் சைட் பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த ஷோல்டரோட உள்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பிசுரெல்லாம் வந்து பேக் சைடில் இப்படி போகிற மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டருக்கு மேலே கரெக்டாக இந்த தையலில் ஒரு பரிசு தையல். இந்த மாதிரி போட்டிங்கன்னா சுடிதார் டாப் வந்து இன்னும் நல்லா லுக்காக தெரியும். உங்களுக்கு இந்த தையல் போட வேணாம் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது கை தைச்சிக்கலாம். கீழே வந்து கை மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே தைக்கணும். இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு கையும் தைச்சிடலாம். கை வந்து மடித்து தைச்சிட்டோம். இப்போது பாடி பீஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே கைக்குழியாக நம்ம கட் பண்ணியிருப்போம், அதனால் மறுபடியும் வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கையில் கைக்குழி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டரில் வீ கட் பண்ணியிருப்போம், அது வந்து இந்த ஷோல்டரோட சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்டை சுற்றி இப்படி கையை கொண்டுட்டு போனீங்கன்னா கை எங்கே வந்து தைக்க ஸ்டார்ட் ஆகுதுன்றது தெரியும். இப்போ இங்கேருந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் கை வந்து நம்ம தைச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு பக்கமும் தைக்கணும். தைச்சிட்டு காமிக்கிறேன். 2 கையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சைட் பிடிக்க போகிறோம். சைட் பிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களோட துணியோட ராங் சைடில் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு 1 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே தைக்கணும். முதல்ல கையிலேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தைச்சிட்டே வரும்போது இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆம்ஹோல் ரவுண்டில் தைச்சது, அதை வந்து இப்படி மேல் பக்கமாக தள்ளி விட்டுட்டு தைங்க. இந்த இடத்துல வீ கட் பண்ணியிருப்போம் இல்லையா இடுப்பு பக்கத்தில், அந்த இடத்துல வரும்போது தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து குத்தி திருப்பாமல் அப்படியே நல்லா கர்வாக கொண்டு வரணும். அப்போ தான் டாப் வந்து நல்லா ஷேப்பாக இருக்கும். நான் சைடில் வந்து ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே 1/4 இன்ச் அளவில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இதே மெத்தடில் தான் இன்னொரு பக்கமும் நம்ம தைக்கணும். நான் தைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
அவ்வளோதான், நம்ம டாப் வந்து தச்சு முடிச்சிட்டோம். பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்லா ஏ ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. கீழே நல்லா அகலமாக இருக்குது. நம்ம ஏலைன் டாப்புக்கு விடுற ஓப்பனும் வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. நம்ம நெக்குக்கு வந்து ஸ்வீட் ஹார்ட் டிசைன் வந்து கொடுத்துருந்தோம். அந்த ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிசைனுக்காக நான் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சுருக்கேன். டபுள் கலரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் வந்து கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த ஆம்ஹோல் ரவுண்ட்லேயும் கரெக்டாக அந்த ப்ளஸ் ஷேப் வந்திருக்கு. அந்த இடுப்பு கிட்டையும் நம்ம நல்லா கேர்வாக கொண்டு வந்ததுனால டாப்லேயும் நம்மளுக்கு நல்லா கேர்வாக வந்திருக்கு. டாப்போட பேக் சைட்லேயும் நம்மளுக்கு நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ஏலன் குர்த்தி வந்து உங்களோட அளவுக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்களும் கட் பண்ணி தச்சு இதே மாதிரி நீங்களும் வேர் பண்ணிக்கலாம். நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.